வணக்கம். இந்த புதிய பாடப்பகுதி வழியாக மீண்டும் உங்களை சந்திக்கிறதுல நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இப்போ இந்த முறை நாம் என்ன படிக்க போகிறோன்னா, முதல் வகுப்பில் மெய்யெழுத்துக்களை அறிமுகப்படுத்த போகிறோம். சரியா? அதுக்கு முன்னாடி ஒரு பாட்டு பாடலாமா? கசட தப்பர வள்ளினமாம் நமன மெல்லினமாம் எரல வழல இடையினமாம் நாங்கள் யாரும் ஓரினமாம். இந்த படத்தை பாருங்க. 2 படங்கள் அங்கே இருக்கா? ஒன்று போல இருக்கு. ஆமாம், 2 ஒரே மாதிரி இருக்கு. ஆனால் 2 படங்கள்லையுமே வித்தியாசம் இருக்கு. முதல்ல பப்பாளி மரத்தில் இருக்கிற பழங்கள். முதல் படத்தில் இருக்கிற பழம் பழுத்து இருக்குது, அடுத்தது அப்படியே பச்சையாகவே இருக்கு. அடுத்தது கொக்கின் கால். சரி, கொக்கு என்ன பண்ணுது? தண்ணிக்குள்ளே கால் வச்சிருக்கு, இன்னொரு காலை மடக்கி வச்சிருக்கு. சரி, அடுத்தது வாத்து திசை மாறி இருக்கா முதல் படத்துக்கும் 2வது படத்துக்கும். சரியா? ஓகே. அடுத்தது பாரு, பறவை கூட்டில் முட்டைகள். முதல் படத்தில் அதிகமாக முட்டைகள் இருக்கு, அடுத்த படத்தில் குறைவாக இருக்கு. அடுத்ததா என்னது? பாம்பு ஒன்று எங்கே இருக்குது? விழுதில் இருக்குது. அடுத்த படத்தில் எங்கே இருக்குது பாரு? கிளையில் இருக்குது. அப்போ அந்த பாம்பு வட்டம் இருக்குமா? அடுத்தது வேரும் புண்ணு. 6 வித்தியாசங்கள் கண்டுபிடிச்சிட்டியா? அதுக்கு இந்த 6 வித்தியாசம் புரிஞ்சிருக்கா? வீட்டில் போய் உட்காந்து நீங்கள் திரும்பி பாருங்க. அடுத்தது நாம் என்ன பண்ண போகிறோம்? அடுத்த செயல்பாடு பாடத்துக்கு போக போகிறோம். படத்தை பாருங்க. இக்கு கொக்கு. அடுத்தது இக்கு முக்காளி, இக்கு தக்காளி, இக்கு முறுக்கு. அடுத்த படத்துக்கு போலாமா? சா மேல புள்ளி வச்சிருக்கோம். சா மேல புள்ளி வச்சா இச்சு இச்சு, அது அச்சு அச்சு. இச் எலுமிச்சை, இச் பச்சை, இச் குச்சி, இச் அச்சாணி. அப்படி வச்சிருக்கணும். இச். அடுத்த எழுத்து பார்க்கலாமா? டா மேல புள்ளி வைக்கிறோம். டா மேல புள்ளி வச்சா இட்டு இட்டு, அது தட்டு தட்டு. இட் தட்டு, இட் சட்டை, இட் முட்டை, இட் பூட்டு. இந்த செயல்பாடாக்கலாமா? இதுல வரக்கூடிய எழுத்து பாருங்க. தா மேல புள்ளி வச்சா இத்து இத்து, அது மத்து மத்து. இல்லம்மா, இத் என்னது? சுத்தி. இத் வாத்து, இத் நத்தை, இத் மத்து. இதுல வரக்கூடிய எழுத்து பாருங்க. இது இப்பு. பா மேல புள்ளி வச்சா இப்பு இப்பு, அது உப்பு உப்பு. என்ன பாரு? இப் தொப்பி, இப் பப்பாளி, இப் சீப்பு, இப் உப்பு. ராமல புள்ளி வச்சா இற்று இற்று, அது புற்று புற்று. இற்று நாற்று, இற்று வெற்றிலை, இற்று கற்றாழை கற்றாழை அப்படி சொல்லு. இற்று காற்றாழை. காற்றாழை என்பது வேறு, கற்றாழை என்பது வேறு. இப்போ நம்ம என்னென்ன எழுத்துக்களை படிச்சிருக்கோம் பார்க்கலாமா? இக், இச், இட், இப், இத், இர். உரிய படத்தை இணைப்போம். என்ன எழுத்து முதல்ல கொடுத்துருக்காங்க? இக். இந்த இக்கோட இந்த படங்கள்லாம் பொருந்துதான்னு பார்க்கணும். இக்கு ஒளி வரக்கூடிய படத்தை பார்க்கணும். சொல்லலாமா? முதல் படம் என்னது? சக்கரம். அடுத்தது என்னது? அம்மி. அடுத்தது வெற்றிலை. இப்போ இக்கு என்ற ஒளி வரக்கூடிய படம் எது சொல்லி பார்க்கலாம்? சக்கரம். சக்கரத்தோட என்ன பண்ணணும்? நீங்க இப்போ இணைக்கணும். இக்கையும் சக்கரத்தையும் இணைச்சிங்களா? அடுத்த படத்தை பாருங்க. இச் அப்படின்ற எழுத்தை கொடுத்துருக்குறாங்க. நீச்சல், மஞ்சள், நீச்சல் இணைக்கலாம். இட்டு. இட்டுல என்னென்ன படம் வந்திருக்கு பாருங்க. இப்போ இட்டையும் பட்டத்தையும் என்ன பண்ணணும்? நம்ம இணைப்போம். இத்து. இந்த இத்து அப்படின்ற எழுத்து எந்த படத்தோடலாம் சேருது? முதல்ல படத்தை பாருங்க. முதல்ல இருக்கிறது என்னது? செடி. அடுத்தது புத்தகம்.
அடுத்தது தவளை. இப்போ இது 3 படமும் எந்த படம் இத்தோட ஒளிவில் வருது பாருங்க. சத்தம் வரணும். இத் அப்படின்ற சத்தம் எதில் வருது? எந்த படத்தோட சேரும்? புத்தகம். சரியா சொன்னீங்க. இப்போ இத்தையும் புத்தகத்தையும் நம்ம என்ன பண்ணணும்? இணைக்கணும். இணைக்கலாமா? இத் புத்தகம். இப் இதுலேயும் படம் கொடுத்துருக்காங்க. எலி, இட்டலி, அடுப்பு கொடுத்துருக்காங்களா? இப்போ சொல்லுங்க, இப்போட எந்த பொருள் இணைப்போம்? இப்பையும் அடுப்பையும் நம்ம என்ன பண்ணணும்? இணைக்கணும். இணைச்சிங்களா? இணைச்சிட்டிங்களா? அடுத்ததுக்கு போகலாமா? இந்த எழுத்து பேர் என்ன சொன்னோம்? இற்று. என்ன சொல்லணும்? இற்று. இதுலயும் 3 படம் பாருங்க. புற்று, ஆடு, குடை. மழை வந்தா பிடிக்கிறோம்ல, கொடை இல்லை, அது குடை. இப்போ இதை உச்சரிச்சு எந்த படத்தோட இற்று சேரும்? இற்றையும் புற்றையும் நம்ம என்ன பண்ணணும்? இணைக்கணும். அடுத்த செயல் பாருங்க. ஒரு பேட் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுல சில பொருட்கள்லாம் இருக்கா? என்னென்ன பொருட்கள் இருக்கு பாரு. முதல் படத்துல என்ன இருக்கு? பெட்டி. அடுத்தது உப்பு. அடுத்தது முறுக்கு. அடுத்தது வெற்றிலை. அடுத்தது எலுமிச்சை. அடுத்தது மத்து. இப்போ ஒவ்வொரு படத்துக்கு கீழையும் எழுத்து கொடுத்துருக்காங்க. நம்ம படிச்ச எழுத்து கொடுத்துருக்காங்களா? இக், இச், இப், இத், இட், இச் கொடுத்துருக்காங்களா? இப்போ இந்த படத்தில் வரக்கூடிய பொருளை உச்சரித்து அது கீழே எழுத்தையும் கொடுத்துருக்காங்க. எந்த எழுத்தோட எந்த படம் சேரும் பார்க்கலாமா? அப்போ நம்ம அதுக்கு கோடு போடணும். முதல் படம் என்னது? பெட்டி. பெட்டோட அந்த பெட்டியை சேர்த்து விடு. உப்பு. இப்பு. உப்பு. அப்போ அங்கே என்ன வருது? என்ன ஒளி வருது? இப்பு. சரியா சொன்னீங்க. இப்பு. இப்பு எங்க இருக்கு பாருங்க. 3ஆவதா இப்பு இருக்கா? 3ஆவதா இருக்கக்கூடிய இப்போட அந்த உப்பை என்ன பண்ணணும்? சேர்க்கணும். அடுத்த படத்தை பாருங்க. முறுக்கு. முதல்ல இருக்க அந்த இக்கையும் முறுக்கையும் என்ன பண்ணணும்? நம்ம இணைக்கணும். அடுத்த படத்தை பாருங்க. வெற்றிலை. கடைசியா வருது பார்த்தீங்களா? அந்த வெற்றிலைய இற்றோட இணைச்சிடுங்க. அடுத்த படம் பாருங்க. எலுமிச்சை. 2ஆவதா வருது பாருங்க. இச். அந்த இச்சை என்ன பண்ணணும்? எலுமிச்சையோட இணைக்கணும். மத்து. மத்த எழுத்து கூட்டலாமா? மா, இத்து, மத்து. இப்போ என்ன ஒளி வருது? இத். அந்த இத்து எங்க இருக்கு? கண்டுபிடிங்க. 4ஆவதா இருக்கா? அந்த இத்தையும் மத்தையும் என்ன பண்ணணும்? நம்ம கொடுக்கணும். இப்போ சரியா கொடுக்கறிச்சிருக்கியா? பெட்டி இட்டோட கொடுக்கறிச்சிருக்கீங்களா பாரு. அடுத்தது உப்பு இப்போட இணைச்சிருக்கியா? முறுக்கு இக்கோட இணைச்சிருக்கியா? வெற்றிலை இச்சோட இணைச்சிருக்கீங்களா? எலுமிச்சை இச்சோட இணைச்சிருக்கியா? மத்து எதோட இணைச்சிங்க? இத்து இத்தோட இணைச்சிட்டிங்களா? நம்ம எழுத்துலாம் தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ இந்த எழுத்து எப்படி எழுதணும்னு தெரிஞ்சுக்கணும்ல. இப்போ அழகாக படம் கொடுத்துருக்காங்களா? இதில் கோடு போட்டிருக்காங்க பார்த்தியா? சிவப்பு கலரில் கோடு இருக்குல்ல, இந்த சிவப்பு நிறம் தொடக்கத்தை குறிக்குது. சரியா? முதல் எங்கே ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ முதல் எழுத்து நம்ம இக்க பார்க்க போகிறோம். இந்த இக்கு எப்படி எங்கே ஆரம்பிக்குது? கீழே இருந்து கோட்டை மேலே கொண்டு போகிறோம். அதுக்கப்புறமா என்ன பண்ணுறோம்? கொஞ்சம் அப்படி நீட்டி மறுபடியும் என்ன பண்ணிருக்கு பாரு, கீழே இருந்து வளைச்சி ஆக்கு நம்ம வளைக்கிறோம்ல அந்த மாதிரி வளைச்சி மறுபடியும் கொண்டு வரணும். இந்த எழுத்து என்ன எழுத்து சொல்லுங்க? என்ன சொன்னீங்க? இக். என்ன எழுத்து அது? இக். அடுத்த எழுத்து இச். சிவப்பு கலரில் அம்புக்குறி இருக்குல்ல, அதில் தான் தொடங்கணும். தொடங்கி பாருங்கள் எங்கே வருது, அப்படியே பாருங்கள், விரல் வச்சுட்டே வாங்க, மேலே போய் மறுபடியும் இந்த பக்கமாக வருது. காக்கு வந்த மாதிரியே என்ன பண்ணுது, வளைச்சி அப்படியே கொண்டு போகிறோமா? கொண்டு போயிட்டு என்ன பண்ணிட்டோம், அப்படியே நிறுத்திட்டோம். வளைச்சிருக்கோமா? வளைக்கலை, அப்படியே நின்று போச்சு. காக்கு வளைச்சிருக்கோம்,
சாக்கு வளைக்கவே இல்லை, அப்படியே நின்று இருக்கு. அந்த எழுத்துக்கு பேரு இச். சா மேல புள்ளி, இச். சரியா? அடுத்த எழுத்து பாருங்க, இட். இப்போ சிவப்பு நிற அம்புக்குறி எங்க வருது? மேல இருந்து கீழே வருது. அப்போ நம்ம கோடு எப்படி போடணும்? மேல் பக்கத்துல இருந்து கீழே கோடு போட்டு கை எடுக்காம மறுபடியும் அந்த கோட்டை நீட்டணும். மேல இருந்து கோடு வந்து கை எடுக்காம நீட்டினோன்னா அந்த எழுத்து டா. அதுக்கு மேல புள்ளியை வச்சோன்னா இட். டா மேல புள்ளி வச்சா இட் படிச்சோமா? அதே போல அடுத்த எழுத்தை பாருங்க, இத்து எழுத்து. எப்படி எழுதலாம்? இத்து எழுத்து எங்க இருக்கு? சிவப்பு நிற அம்புக்குறி எங்க இருக்கு? கீழே இருந்து மேலே போகுது. அப்போ கீழே இருந்து மேலே போய் மறுபடியும் இப்படி கொண்டு வரணும். அதுக்கப்புறமா என்ன பண்ணணும்? காக்கு வளைச்சோம்ல, சாக்கு வளைச்ச மாதிரியே வளைச்சி சாக்கு நிறுத்தினோமா, இங்க என்ன பண்ணணும்? அதை அப்படியே கீழே இறக்கணும். இறக்கி கொண்டு வந்தனா அதுதான் இத். அந்த எழுத்து எழுதி அந்த எழுத்து மேலே என்ன பண்ணணும்? ஒரு புள்ளி வைக்கணும். அடுத்த படத்தை பாருங்க, மேல இருந்து கீழே, அடுத்தது மடக்கி மறுபடியும் மேலே கொண்டு போகும். அதுக்கப்புறமா ஒரு புள்ளியை வைக்கணும். அடுத்ததை பாரு, இற்று. அதுதான் அந்த எழுத்து பாரு. அம்புக்குறி எப்படி கொடுத்துருக்காங்க? கீழே இருந்து மேலே போகுது. அம்புக்குறி எங்க இருந்து போகுது? கீழே இருந்து மேலே போய் வளைச்சி மறுபடியும் என்ன பண்ணணும்? அதை வளைச்சி அப்படியே தாக்கு கொண்டு வந்த மாதிரி கீழே இழுக்கணும். அதுக்கு மேலே ஒரு புள்ளியை வைக்கணும். அந்த எழுத்தினது இற்று. இப்போ நம்ம 6 எழுத்துக்கள் எப்படி எழுதணும்னு பார்த்துருக்கோம். அதே பக்கத்திலேயே கீழே எழுதும் முறைன்னு கொடுத்துருக்கான்ல, எழுத்தோவியம். அடுத்தது எழுத்துக்களை எழுதுதல் இருக்கு இல்லையா? இதெல்லாம் நம்ம என்ன பண்ணணும்? நீ வீட்டு பாடமாக செய்யணும். கோட்டோவியம் பாருங்க, நம்ம படித்த எழுத்துக்கள்லாம் கொடுத்துருக்காங்க. அதில் கீழே பாரு படம்லாம் கொடுத்துருக்காங்களா? என்னென்ன படம் இருக்கு? கொக்கு, பட்டம், நத்தை, குச்சி, சீப்பு, அடுத்தது புற்று. இப்போ இந்த படங்கள்லாம் பார்த்த உடனே நம்ம அந்த வார்த்தை எப்படி உச்சரிக்கணும்னு நமக்கு தெரியும் இல்லையா? இப்போ மேலே ஒரு சதுரமான கட்டம் இருக்கு. அந்த கட்டத்துக்குள் மேலே ஒரு எழுத்து கொடுத்துருக்கான். அந்த எழுத்து என்னன்றது நம்ம இப்போ கற்றுக்கிட்டோம். அந்த எழுத்துக்குரிய படம் எதுவோ அந்த கட்டத்துக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணணும்? வரையணும். இப்போ நான் என்னன்னு சொல்லிடுவேன், நீ இதையும் என்ன பண்ணணும்? வீட்டு பாடமாக செஞ்சுட்டு வரணும். செய்வீங்களா? பாருங்க, நான் வரைஞ்சி கொடுத்துருக்கல, உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் இல்லையா? அதே போல தான் இங்கே வரையணும். அடுத்த படத்துக்கு போகலாம். அடுத்த செயல் என்ன இருக்கு பாருங்க, நிரப்புவேன். விடுபட்ட எழுத்த அந்த கட்டத்துக்குள்ள போட. நம்ம படிச்சது தான். அந்த படத்தை பார்க்கும்போதே உனக்கு தெரிஞ்சிடுதே. என்ன தெரியுது பாரு, படத்தை பார்த்த உடனே. சரியா சொன்னாங்களா? சரியா சொன்னாங்க. பத்தியா? கொக்கு. அப்போ அந்த இடத்துல என்ன எழுத்து எழுதணும் சொல்லுங்க? இக். இக் எழுத்து எப்படி எழுதணும்னு சொல்லி கொடுத்தேன்ல, அதே மாதிரி இக்குன்ற எழுத்து எழுதுங்க பார்க்கலாம். கீழே இருந்து மேலே போகணும். மேலே போய் வளைச்சி அப்படியே கொண்டு வந்து இந்த கோட்டோட இணைச்சிட்டிங்களா? சரியா இணைச்சிருக்கீங்க. அடுத்தது பாருங்க, என்ன படம் அது? என்ன படம்? வாத்து. அப்போ என்ன எழுத்து அங்கே வரணும்? வா இத்து. இத்து என்ன எழுதணும்? இத்து. சரியா சொல்லுங்க. இப்போ போடுங்க. இத்து எப்படி? இதே இக்கு போட்ட மாதிரியே கொண்டு வந்து வளைக்காம கீழே அப்படியே கொண்டு வரணும்னு சொன்னா கொண்டு வந்து மேலே புள்ளி வைக்கணும். வாத்து. கற்றாழை. கா. இற்று பார்த்தல, கீழே இருந்து கோடு மேலே போய் வளைச்சி மறுபடியும் இன்னொரு வளைஞ்சு மறுபடியும் அதை கீழே கொண்டு வரணும். மேலே புள்ளி வைக்கணும். இற்று. இற்று கற்றாழை. அடுத்தது பூட்டு. பூ இருக்கு, அடுத்த எழுத்துல பூ. இட்டு. பூட்டு வருதா? அப்போ அந்த இடத்துல என்ன விடுபட்டிருக்கு? இட்டு. இட்டு எப்படி எழுதணும்னு சொன்னேன்? மேலேருந்து ஒரு கோடு, மறுபடியும் கீழே ஒரு கோடு, அதுக்கு நடுவில் என்ன பண்ணணும்? புள்ளி வைக்கணும். பூட்டு எழுதியாச்சா? அடுத்தது பாருங்க, அச்சாணி. இச். இச்சாணி. இச் வருதா? அதே கா எழுதின மாதிரியே கொண்டு வரணும். காவை வளைக்கிறோம், ஆனால் இங்கே என்ன பண்ணக்கூடாது? வளைக்கக்கூடாது, அப்படியே நிறுத்திடணும். அதுக்கு மேலே புள்ளி. சி. இப்.
இப்பு சீப்பு. அப்போ அங்கே என்ன எழுத்து விடுபட்டிருக்கு? இப்பு. ஆமாம், நேராக ஒரு கோடு, கீழே ஒரு கோடு, மேலே ஒரு எழுத்து, மேலே புள்ளி வைக்கும். சீப்பு. நிரப்பிட்டீங்களா? சரியாக நிரப்பிருக்கீங்க, மிக்க மகிழ்ச்சி. அடுத்தது பாருங்க, நம்மளும் இப்போ படிக்க போகிறது ஞஞன நமன மெல்லினம். அடுத்த செயல்பாடுக்கு போகலாம். பாருங்க, அடுத்த செயல்பாடில் இங்கு ngா மேலே புள்ளி வச்சு இங்கு. அந்த இங்கு இப்போ இங் நுங்கு, இங் சிங்கம், இங் சங்கு, இங் குரங்கு. அடுத்த படத்துக்கு போகலாமா? இந்த எழுத்து இஞ்ச். ஞா மேலே புள்ளி வச்சா இஞ்ச். இப்போ பாருங்க, இஞ்ச் பஞ்சு, இஞ்ச் இஞ்சி. அடுத்தது இஞ்ச் மஞ்சள், இஞ்ச் ஊஞ்சல். அடுத்த எழுத்து பார்க்கலாமா? பாருங்க, இன். நான் மேலே புள்ளி வச்சிருக்கேன். இப்போ அந்த படங்களை பாருங்க. நண்டு, இன் நண்டு, இன் வண்டு, இன் பூண்டு, இன் கண். வருதுங்களா? அடுத்த எழுத்து இந்து. இந்து பந்து, இந்து ஆந்தை, இந்து முந்திரி, இந்து சிலந்தி. சரிங்களா? என்னென்ன படம்னு அடுத்த படத்தை பார்க்கலாமா? இம் மா மேலே புள்ளி இம். அதில் வரக்கூடிய படங்களை பாருங்க. இம் மேகம், இம் தும்பி, இம் காகம், இம் அம்பு. வருதுங்களா? அடுத்த படத்துக்கு போகலாமா? இன்ல என்னென்ன படங்க வருது பாருங்க. நான் மேலே புள்ளி வச்சா இன். இன் மீன், இன் பன்றி, இன் மான், இன் காளான். இன் எழுத்து வந்ததுங்களா? இப்போ நம்ம என்னென்ன எழுத்துக்கள் படிச்சிருக்கோம்? இங், இஞ்ச், அடுத்தது இன், அடுத்து இந்த், அடுத்தது இம், இன். இப்போ 6 எழுத்துக்களை படிச்சிருக்கணும். இப்போ நம்ம போன முறை செய்த மாதிரியே இப்போ என்ன பண்ண போகிறோம்? அந்த எழுத்துக்குரிய படங்களை இணைக்க போகிறோம். உரிய படத்தினை இணைப்போமா? இணைப்போம். பாருங்க, இங் என்ற எழுத்து இருக்கு. அங்கே 3 படம் கொடுத்துருக்கோம். நாய், பூனை, குரங்கு. இங் குரங்கு இணைச்சிடலாமா? அடுத்தது பாருங்க, இஞ்ச் ஊஞ்சல், ஆமை, வாழைப்பழம். இப்போ இஞ்ச் எதை சேரும்? ஊஞ்சல். ஊஞ்சலையும் இஞ்சையும் இணைச்சிடலாமா? இணைங்க. சரி, அடுத்தது பாருங்க, இன் ஏனி, உரல், நண்டு. அப்போ இன் நண்டு இணைக்கலாமா? இணைச்சிடுங்க. அடுத்த எழுத்து இந்து. இந்துக்கு தலையணை, வெற்றிலை, பந்து. இப்போ இந்து பந்து இணைச்சிடலாமா? இந்தையும் பந்தையும் இணைங்க. அடுத்தது பாருங்க, அடுத்த எழுத்து இம். இம்முக்கு என்னென்ன படம் கொடுத்துருக்கான்? மேகம், முயல், வீடு. எது வரும் பாருங்க? இம் மேகம். மேகத்தையும் இம்மையும் என்ன பண்ணணும்? இணைக்கணும். இணைச்சிடுங்க. அடுத்த எழுத்துக்கு போலாமா? இன். இன்னுக்கு என்ன கொடுத்துருக்காங்க? மான், பானை, குருவி. இப்போ இன்னுக்கு எது வரும்? மான். மானையும் இன்னையும் இணைச்சிடுங்க பார்க்கலாம். சரியா இணைச்சிட்டிங்களே. இப்போ எழுத்துக்கள் எழுதும் முறை. இந்த எழுத்துக்கள் எழுதும் முறை அறியலாமா? பாருங்க, போன முறை நம்ம படித்த மாதிரியே வல்லின எழுத்துக்கள் படித்தலையும் அது போலயே என்ன பண்ணணும்? இதுவும் அந்த சிவப்பு நிற அம்புக்குறி எப்படி வருதோ அதை பார்த்து நம்மளும் என்ன பண்ணணும்? எழுதணும். இப்போ இந்த 6 எழுத்துக்கள் எப்படி எழுதலான்னு பார்க்கலாமா? பாருங்க, இங்கு. இங்கு என்ற எழுத்துல கீழே இருந்து மேலே ஆரம்பிக்கும். கீழே இருந்து மேலே ஆரம்பித்து
நம்ம கா சா வரிசை செஞ்ச மாதிரி கீழே இருந்து மேலே ஆரம்பித்து ஒரு கோடு போட்டு மறுபடியும் கீழே வந்து அந்த கோட்டை கொஞ்சம் என்ன பண்ண நான் வளைச்சி கீழே எடுத்துகிட்டு வந்து மேலே கொண்டு போகணும். இந்த எழுத்துக்கு பேர் இங்கு. அடுத்தது இஞ்ச். இஞ்ச் அப்படின்ற எழுத்து நல்லா கவனித்து பாருங்கள். எங்கே சிவப்பு நிறம் வருது, ஒரு வளைவான இடத்துல வளைஞ்சு வருது. இப்போது இங்கேருந்து வளைஞ்சு அப்படியே என்ன பண்ணணும், மேலே கொண்டு போகணும். கொண்டு போய் கீழே வரணும். நம்ம ஏ எழுத்து எழுதணும்ல, அதே போலியே ஏ எழுத்து மாதிரியே கொண்டு வந்து அந்த கோட்டுக்கு வெளிப்புறமாக அந்த கோட்டை கீழே வந்து மேலே எடுத்துகிட்டு போகணும். மேலே ஒரு புள்ளி இஞ்ச் வச்சுருக்கோமா. அடுத்தது மூன்றாவதாக சுழி எழுத்து. எப்படி இருக்கு பாருங்க. இதே எப்படி இஞ்சுக்கு எப்படி எழுதணுமோ அதே போலயே ஒரு சின்ன வட்டம், அதை அப்படியே கை எடுக்காமல் மேலே கொண்டு போய் ஒரு வளைவு வளைச்சி திருப்பியும் மேலே எடுத்துகிட்டு போய் இன்னொரு வளைவு வளைச்சி அதுக்கப்புறமா என்ன பண்ணணும், கீழே கொண்டு போய் இப்படி வரணும். பார்த்தீங்களா அந்த அம்புக்குறிகளை பார்த்தீங்களா? அதுக்கு மேலே ஒரு புள்ளி வச்சா இன். அடுத்த எழுத்து இந்து. இந்து எப்படி தொடக்கம் பார்க்குறீங்களா? நம்ம ஙா எழுதின மாதிரியே கீழே இருந்து மேலே போய் மறுபடியும் கொண்டு வந்து அதே எழுத்தை கீழே கொண்டு வந்து அதுக்கப்புறமா வெளிப்புறமாக வளைத்து கீழே இறக்கணும். மேலே ஒரு புள்ளி இந்து. அடுத்த எழுத்து இம். மேலே இருந்து ஒரு நேராக கோடு, டா போட்டோம் இல்லையா, அந்த மாதிரி கீழே ஒரு படுக்கை கோடு, அதை அப்படியே வளைச்சி மேலே ஒரு புள்ளி இம். இந்த எழுத்துக்கு பேர் இம். அடுத்ததா அதே இன். மேலே நம்ம பார்த்த இன் வந்து 3 சுழிகள் இருந்தது. இப்போ இங்கே வந்து 2 சுழி தான். ஒரு சின்ன வளைவு, அதை அப்படியே மேலே கொண்டு போய் ஒரே வளைவு வளைச்சி மறுபடியும் கொண்டு வரணும். இன் மேலே புள்ளி வச்சுட்டா இன். இப்போ எழுதும் முறை பார்த்தோமா, இங், இஞ்ச், இன், இந்த், இம், இன். கோட்டோவியம் இங்கே வந்திருக்கு. போன முறை நம்ம கோட்டோவியம் செஞ்சோம் இல்லையா, அதே போல தான் கீழே படங்கள்லாம் இருக்கா. இந்த படங்களும் மேலே எழுத்துக்களும், எழுத்துக்கு நடுவில் என்ன இருக்குது, கட்டம் இருக்குது. எந்த படம் எந்த கட்டத்தில் வரையலாம் அப்படின்ற பார்த்து நீங்கள் என்ன பண்ணணும், வீட்டில் வரைஞ்சிட்டு வரணும். சரியா? அடுத்ததுக்கு போகலாமா? இப்போது நம்ம கோட்டோவியம் முடிச்சிட்டோம். அதே போல் அந்த கோட்டோவியத்துக்கு கீழே எழுதும் முறை இருக்கு இல்லையா, அதுக்கு நீங்களே வண்ணம் தீட்டுட்டு கீழே இருக்கிற எழுத்துக்களை நானே எழுதுவேன். எல்லாமே எழுதி எழுதி பார்த்துட்டு வரீங்க. சரியா? இப்போ நாம் எத்தனை எழுத்துக்களை பார்த்துருக்கோம்? 12 எழுத்துக்களை பார்த்துருக்கோம். இந்த எல்லா எழுத்துக்களையும் எழுதி பார்த்து அது எப்படி உச்சரிக்கணும்னு மீண்டும் மீண்டும் நீங்கள் என்ன பண்ணணும், உச்சரிக்கணும். ஒரு ஜாலியாக சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு கதை. முதல் படத்தை பாருங்கள். காட்டுக்கு ராஜா யாரு? சிங்கம். இந்த சிங்கம் என்ன பண்ணுறாங்க பாரு, எல்லா விலங்குகளையும் அழைச்சிட்டு ஒரு கூட்டம் போடுறாங்க. பாரு, அந்த இடத்துல சிங்கம் இருக்கா? இல்லை, ஆனா இருக்கு. சிங்கத்தோட நிழல் தான் இருக்கு. அந்த படத்துல என்ன இருக்கு? எல்லா விலங்குகளும் இருக்கு, சிங்கத்தோட நிழல் மட்டும் இருக்கா? அதுதான் இல்லை, ஆனால் இருக்கிறது. அடுத்த படத்தை பாருங்க. சிங்கமும் முயலும் என்ன பண்ணுது? ஊஞ்சல் ஆடுது. இந்த படத்தை நல்லா பாரு. ஊஞ்சல் இருக்கா? இல்லை, ஆனால் இருக்கிறது. எப்படி இருக்கு? நிழல் மாதிரி இருக்கு. ஊஞ்சல் ஆடுதுன்னு தெரியுது, ஆனா ஊஞ்சல் இருக்கானா? இல்லை, ஆனா அதோட நிழல் நமக்கு தெரியுது. அதுதான் இல்லை, ஆனால் இருக்கிறது. அடுத்தது பாருங்களேன். எங்கேயோ போது போல இருக்கு முயல். என்ன பண்ணுதுப்பா? தலை சீவுது. எதை பார்த்து? மரம். நல்லா பாரு. கண்ணாடி. கண்ணாடி அங்க இருக்கா? இல்லை, ஆனா இருக்கு. எப்படி இருக்கு? நிழல் வடிவத்தில் இருக்கு. நல்லா உத்து பார்த்தா தெரியுதா? தெரியுதா? அதான் இல்லை, ஆனால் இருக்கிறது. அடுத்தது படத்தை பாருங்க. இந்த முயலும் சிங்கமும் என்ன பண்ணுது? விளையாடுது. என்ன விளையாட்டு விளையாடுது? கிரிக்கெட் விளையாட்டு. கிரிக்கெட் விளையாட்டு விளையாடுதா? எதை வைத்து?
பந்து பந்து இருக்கா? இல்லையே. ஆனா இருக்கு. பந்தோட நிழலா தெரியுதா? அதுதான் இல்லை, ஆனால் இருக்கிறது. அடுத்த படத்தை பாருங்க. சிங்கமும் முயலும் என்ன பண்ணுது? அம்பு விடுது. அந்த இடத்துல அம்பு இருக்கா? இல்ல, ஆனா இருக்கிறது. அம்போட நிழல் வருதா? அதுதான் சொல்றாங்க. அடுத்த படத்தை பாரு. இந்த முயலும் சிங்கமும் என்ன பண்ணுது? தூண்டில் போடுது. எங்க? குளத்துக்குள்ள. தூண்டில்ல என்ன கிடைக்குது? மீன். மீன் இருக்கா? இல்லை, ஆனால் இருக்கிறது. இந்த படங்களை பார்க்கணும். ஒவ்வொரு படமும் அந்த படத்தோட பேரும் அந்த எழுத்தோட பேரையும் திரும்ப 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 உச்சரித்து நல்லா பழகி அடுத்த வகுப்புக்கு வரும்போது தெளிவாக வரணும். நன்றி.